நமஸ்காரம் ஜீசஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனம் 4-13 அன்பை குறித்து பார்க்கலாம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களாலும் ஓய்ந்து போ, அந்நிய பாஷைகளாலும் ஒளிந்து போ, அறிவானாலும் ஓய்ந்து போ. நம்மளுடைய அறிவு குறைந்துள்ளது. நம்மளுடைய தீர்க்க தரிசனம் சொல்லுவதும் குறைந்துள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போ. நான் குழந்தையாயிருந்த போது குழந்தைய போல பேசினேன், குழந்தைய போல சிந்தித்தேன், குழந்தைய போல யோசித்தேன். நான் புருஷனான போது குழந்தைங்களுக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது நான் கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இவை மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பு கூறுகிறோம். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்றால் மற்றவர்கள் நமக்கு செய்த தப்பிதங்களை மன்னிக்க வேண்டும். நமக்கு விசுவாசம் வேண்டும், நம்பிக்கை வேண்டும், அன்பு வேண்டும். இவைகளில் அன்பே பெரியது. நம்மிடத்தில் அன்பு இருந்தால் இவைகளெல்லாம் நம்மில் செயல்படும். ஆமேன். God bless you. நமஸ்காரம் ஜீசஸ்.